நீங்க வந்து உங்களுக்கு ஒரு ஐடியா தோணுதுன்னா அது நீங்க மத்தவங்க கிட்ட நீங்க பேசலாம். ஓகே, நீங்க மத்தவங்க சொல்லலாம். நீங்க வந்து இதுமே எனக்கு ஒரு ஐடியா இருக்கு, என்ன பண்ணணும். ஸோ 4-5 பேர் அவங்களோட ஒப்பீனியன், உங்களோட சஜஷன்ஸ் எல்லாமே அவங்க உங்ககிட்ட சொல்லுவாங்க. ஸோ அப்படின்னு இருக்கும்போது இந்த ஐடியா ஒர்க் அவுட் ஆகுமா, இந்த ஐடியா ஒர்க் அவுட் ஆகாதா, இந்த ஐடியா ஒர்க் அவுட் ஆகும்னா எதனால ஒர்க் அவுட் ஆகும், இந்த ஐடியா ஒர்க் அவுட் ஆகலைன்னா எதனால ஒர்க் அவுட் ஆகாது. ஓகேவா? ஏன்னா நான் சொன்ன மாதிரி வந்து நீங்க பெரிய இன்வெஸ்ட்மெண்ட்டோட இது பண்ண போறது இல்லை. ஸோ அப்படின்னு இருக்கும்போது நம்ம வந்து லாஸே இல்லாம நம்ம வந்து ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணோம்னா நம்ம we have to do lot of planning. ஓகேவா? ஸோ பிளானிங்ல தான் எல்லாமே இருக்கு. உங்களுக்கு ஐடியா இருக்கு, ஐடியா வந்து நிறைய ஐடியாஸ் இருக்கு. ஓகே, நீங்க ஒண்ணுமே இல்லை. நான் ஜஸ்ட் ஒரு ரோட்ல நடந்து இப்போ கூட உங்க ஸ்டூடியோக்கு வரும்போது லெஃப்ட்ல பார்த்தா ஒரு கடை இருந்துச்சு. ஓகே, அந்த கடையில பார்த்தோம்னா அதுக்கு பின்னாடி ஒரு கடை இருக்கு, பார்த்தா முன்னாடி ஒரு கடையில அங்கேயும் அதே ப்ராடக்ட்ஸ் தான் வச்சிருக்கான். ஃப்ரண்ட்லயும் வந்து பாத்தீங்கன்னா அதே ஒரு ப்ராடக்ட், இந்த சின்ன டாய்ஸ் எல்லாம் வித்துட்டு இருக்காங்க. அப்ப நான் யோசிச்சேன், ஓகேவா, ஸோ அவன் கடை போட்டு அவன் கடை ரெண்ட் எல்லாம் கொடுத்து அவன் விற்கிறான். ஆனா இவன் வந்து கடையே இல்லாம வந்து போட்டு விற்கிறான். ஸோ இவங்க 2 பேருக்கும் சும்மா வெளியே வச்சு இருக்கான். ஸோ நான் வந்து அதை பத்தி நான் ஓகே இல்லை அவங்களுக்குள்ள என்ன ஐடியாஸ் இருக்குன்னு சொல்லிட்டு நான் யோசிச்சேன். அது மாதிரி நீங்க வந்து உங்க ஐடியாஸ் வந்து நீங்க வந்து யூ ஹேவ் டு திங்க், யூ ஹேவ் டு பிளான். ஓகேவா? ஸோ அப்படின்னா அந்த கடைக்காரன் என்ன யோசிக்கிறான், சரி ஓகே நம்ம இந்த கடைக்கு முன்னாடி நம்ம இந்த ஒட்டி பண்ண ஷாப் கடை அவன் ஏன் வேற எங்கேயும் போடாம அந்த டாய் ஷாப் முன்னாடியே இன்னொரு டாய் ஷாப் போட்டிருக்கானா, அந்த கடைக்கு வாங்க வராங்க. இன்கேஸ் அந்த கடையில வாங்குறதா நம்ம கடைக்கு எட்டி பார்ப்பாங்க. அங்க வர ஒரு 10 கஸ்டமர் நம்ம கடைக்கு ஒரு 2 பேர் எட்டி பார்த்தாலும் ஒருத்தங்க வாங்கினாலும் இட் இஸ் அ சேல். அவன் வேற எங்கேயோ போய் போட்டாங்கன்னா அங்க போகும். ஓகேவா? சோ இப்ப இதே நீங்க வந்து இப்போ ஒரு ஊர்ல பாத்தீங்கன்னா கார் ஷோரூம் பாத்துட்டீங்கன்னா ஒரு இடத்துல பாத்தீங்கன்னா 4-5 கார் ஷோரூம் தொடர்ந்து நம்ம திருநெல்வேலியிலே பாத்தீங்கன்னா அந்த கார் ஷோரூம்னாலே அந்த ரோடு பாத்தீங்கன்னா வரிசையா இருக்கும், எல்லா கார் ஷோரூமும் வரிசையா இருக்கும். இப்ப என்ன கஸ்டமர் மைண்ட் செட், இந்த ஒரு கார் பார்க்க போறோம் அப்படின்னா மத்த இன்னும் 2 காரும் பாத்துடலாம். ஆமா, ஏன்னா ஒவ்வொரு கம்பெனிக்காக அவங்க ஒவ்வொரு இடமா சுத்திட்டு இருக்க மாட்டாங்க. ஓகே, சோ அதெல்லாம் பாத்தீங்கன்னா சோ இதுதான் சொல்றேன். சோ இதெல்லாம் ஒரு ஐடியாஸ் இருக்கு. பட் அந்த ஐடியாஸ் நம்ம எப்படி எக்ஸிக்யூட் பண்ணணும், எங்க எக்ஸிக்யூட் பண்ணணும், அதெல்லாம் நம்ம வந்து we have to plan. அந்த பிளானிங்ல தான் இருக்கு.